நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டடி நோட்ஸ் A to Z சேனல். நம்ம சேனலில் பொது அறிவு பொறுத்தளவில் எல்லா பாடத்துலேயும் லைன் பை லைன் டேட்டாஸ் எடுத்து கொடுக்கறது அப்படின்ற அடிப்படையில் நம்ம 6ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய சிந்து சமவெளி நாகரிகம் பாடத்திலிருந்து லைன் பை லைன் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நம்ம 3 பார்ட்டு பார்த்தாச்சு. அந்த பார்ட்டு பார்க்காதவங்க உங்களுக்கு லிங்க் கீழே இருக்கும், நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். நீங்கள் அந்த ஏன் பார்க்கணுன்னு நான் சொல்கிறேன்னா, நீங்கள் அந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும்ன்ற அவசியம் இருக்காது. புத்தகத்தில் இருக்க அனைத்து தகவலுமே உங்களுக்கு வீடியோவில் கிளியராக கொடுத்துருவேன். லைன் பை லைன் இருக்கும், ஓகேங்களா? எந்த பிரச்சனையும் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் ஒரு தடவை அந்த வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு தடவை ரீட் விட்டிங்கனாவே போதும், உங்களுக்கு நல்லா மனசில் நின்றோம். ஸோ அதனால் உங்களுக்கு எல்லா தகவலுமே வீடியோவில் இருக்கும். அதுவும் ஒரு 10 நிமிஷம் வீடியோஸ் தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு 5 கொஷின் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த 5 கொஷின் சார்ந்த தகவல்கள் நிறைய பேசியிருப்போம், ஓகேங்களா? அதனால் பள்ளிப்பாட புத்தகத்தில் அனைத்து வரிகளுமே கவர் பண்ண மாதிரி தான் நம்ம வீடியோஸ் இருக்கும். ஸோ அதனால் பார்க்காதவங்க டேரெக்டாக நீங்கள் அதில் போய் பார்த்துருங்க. 3 வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம 4வது வீடியோ இது கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோஸ்க்கு நீங்கள் இங்கே வந்துடுங்க, ஓகேங்களா? இப்போ 4வது வீடியோ, இந்த வீடியோவை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை நடனமாது, அந்த சிலையோட பேர். அதை எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்குறாங்க. அதாவது வெண்கலத்தால் ஆன சிறிய பெண் சிலை நடனமாது என்று குறிப்பிடப்படுகிற சிலை கீழ்கண்ட எந்த சிந்து சமவெளி பகுதியில் கண்டறியப்பட்டது அப்படின்றதான் கேள்வி. அதாவது சிந்து சமவெளி பகுதிகள் இருக்கு இல்லையா, ஹரப்பா, மொஹஞ்சதாரோ, லோத்தல் அப்படின்னு பல்வேறு பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த பகுதிகளில் அந்த நடனமாது சிலை எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் இஸ் மொஹஞ்சதாரோ. இது ரொம்ப ரிப்பீட்டட் கொஷின், அடிக்கடி கேட்கப்பட்ட கொஷின், ஓகேங்களா? அப்போது பெண் சிலை கண்டுபிடிச்சாங்க, அது எங்கே அப்படின்னா மொஹஞ்சதாரோ பகுதியில் கண்டுபிடிச்சாங்க. இப்போ இதை சார்ந்த ஒரு கூடுதல் தகவல் பார்க்கலாம். இந்த சிலையை பற்றி சர் ஜான் மார்சல் ஒரு கூற்று சொல்லியிருக்கார், ஓகேவா? சர் ஜான் மார்சல் அவர்கள் இந்த சிலை பற்றி ஒரு கூற்று சொல்லியிருக்கிறார். அந்த கூற்றை மட்டுமே கூட கொடுத்துட்டு இதை சொன்னது யாருன்னு நம்மளுக்கே கேள்வி வரலாம். என்ன சார் கூற்று அப்படின்னா, முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என நினைத்தேன். இச்சிலைகள் அக்காலகட்டத்திற்கு உரியதாகவே இருந்தன. திரும்ப நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை படிக்கிறேன் பாருங்கள். அதாவது மொஹஞ்சதாரோ பகுதியில் கிடைச்ச பெண் சிலை நடனமாது சிலையை பற்றி, அந்த சிலையை பார்க்கும் பொழுது சர் ஜான் மார்சல் ஒரு கூற்று எழுதியிருக்கிறாரு. அந்த கூற்று என்ன அப்படின்னா, முதலில் இந்த சிலையை நான் பார்த்த பொழுது இது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது. ஏனெனில் இது போன்ற உருவாக்கம் பண்டைய மக்களுக்கு கிரேக்க காலம் வரை தெரியவில்லை. இவை ஏறத்தாழ 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என்று நினைத்தேன். இச்சிலை அக்காலகட்டத்திற்கு உரியதாகவே இருந்தது அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னா சர் ஜான் மார்சல், ஓகேங்களா? அடுத்த கேள்வி போகலாமா? காவிரிபாலா பொருணை, காவிரிபாலா பொருணை அப்படின்ற தமிழ் சொற்களே தமிழ் சொற்களாக டைரெக்டாக பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சுக்கிட்டு 6 பெயர்கள் 6 ரிவர் இருக்குல்லையே, அந்த ரிவருக்கு எந்த நாட்டில் பெயர் இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது காவிரிபாலா பொருணை போன்ற தமிழ் சொற்களை முழுமையாக பிரதிபலிக்கும் வகையில் எந்த நாட்டில் ஆறுகளுக்கு பெயர்கள் இருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. எந்த நாட்டில் அப்படின்னா பாகிஸ்தான் நாட்டில் தான், ஓகேவா? பாகிஸ்தான் நாட்டில் தான் இந்த காவிரிபாலா பொருணை அப்படின்ற தமிழ் பெயர்களை ஆறுகளுக்கு வச்சுருக்கிறாங்க, ஓகேங்களா? இப்போ இதை சார்ந்து இன்னொரு கூடுதல் தகவல் பார்க்கலாமா? பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது பாருங்கள். KVT கொர்க்கை வஞ்சி தொண்டி வளாகம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் சில நகரங்களுக்கு தமிழ் பெயர்களே இருக்குது, ஓகேங்களா? அது என்னென்ன அப்படின்னா, இது உங்களுக்கு இமேஜ் கிளியராக இருக்கான்னு தெரியல, நான் எழுதிடுறேன் பாருங்கள். கொர்க்கை எதையா ஒன்று கொடுத்துட்டு எப்படி வேணாலும் நம்மளுக்கு கொஷின் டஃப் பண்ணணும் அப்படின்னா கேட்கலாம். அப்போ இது கொடுத்துட்டு இந்த மாதிரி வஞ்சி அப்படின்ற நகர பெயர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாகிஸ்தானில் இருக்குது, ஓகேவா? கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, மதுரை கிடையாது மத்ரை, அதை பார்த்துக்கணும். மத்ரை, உரை, கூடல் கர் இப்படின்ற பெயர்கள் நகரங்களுக்கு வச்சுருக்கு, இடங்களுக்கு இருக்குது, ஓகேவா? இடப்பெயர்களாக எங்கே இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானில் இருக்குது, ஓகேவா? இந்த பாகிஸ்தானில் தான் நம்ம என்ன பார்த்தோம், காவிரிபாலா பொருணை அப்படின்ற ஆறுகளுக்கு தமிழ் பெயர்கள் இருக்குது. காவிரிபாலா பொருணைன்னு ஆறுகளுக்கு தமிழ் பெயர் எங்கே வச்சுருக்காங்கன்னா பாகிஸ்தானில் இந்த கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, மத்ரை, உரை அண்ட்
கூடல்கர் அப்படின்லாம் நகரங்களுக்கு பெயர், இடங்களுக்கு பெயர் இருக்குது எங்கன்னா பாகிஸ்தானில். அதே மாதிரி ஆறுகளுக்கு பார்த்திங்கன்னா காவிரி, இவ்ரி, காவிரி, பொருன்ஸ், காவிரி, பொருன்ஸ் அப்படின்லாம் பேர் எங்கே சார் இருக்குது அப்படின்னா அது ஆப்கானிஸ்தானில் இருக்குது. அப்போ காவிரி, வாலா, பொருணைன்னு கேட்டாங்கன்னா 6 பெயர்கள் பாகிஸ்தான், காவிரி, பொருன்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஆப்கானிஸ்தானில். புரியுதுங்களா? இந்த கொர்க்கை, வஞ்சி, துண்டி இது பார்த்தாங்களா இடங்களுக்கு, அது மாதிரி ஆப்கானிஸ்தானில் பார்த்திங்கன்னா கொர்க்கை, பூம்புகார் அப்படின்னு சங்ககால நகரங்களோட பெயர்கள் வந்து ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஆப்கானிஸ்தானில் கொர்க்கை, பூம்புகார்னு நகரங்களுக்கு பெயர் இருக்குது. ஆறுகளுக்கு பார்த்திங்கன்னா காவிரி, பொருன்ஸ்ன்னு இருக்குது. புரியுதுங்களா? அப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்க பெயர்களும் பார்த்துக்கணும், பாகிஸ்தானில் இருக்க தமிழ் பெயர்களும் பார்த்துக்கணும். இது கொடுத்துட்டு மேபி ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கலாம், ஆர் டேரெக்டாக கேட்கலாம். கொஸ்டினை நம்மளுக்கு டஃப் பண்ணணும்னு நினச்சிட்டாங்கன்னா எப்படி வேணாலும் வைக்கலாம். இன்னொன்று போனால் இது டஃபஸ்ட் கொஸ்டின்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியான கொஸ்டின், பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் தான். நம்ம இதை அந்தளவுக்கு தெளிவாக படிக்காமல் போயிட்டோம்னா இந்த மாதிரி எளிமையான கேள்விகள் கூட நம்ம தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதை பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடுத்த கேள்விக்கு போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 17 பார்த்தாச்சு. 18 2 கூற்று கொடுத்துருக்காங்க. இந்த 2 கூற்றுகளில் எந்த கூற்றுகள் சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. முதல் கூற்று படிங்க. சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரை பற்றி அறிந்திருக்கவில்லை. இரண்டாவது கூற்று, சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை காணில் என பயன்படுத்தினார்கள் சொல்கிறாங்க. முதல் ஸ்டேட்மெண்ட் திரும்ப படிக்கிறேன். சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை. இந்த ஸ்டேட்மெண்ட் மிகச்சரியானது. அவர்கள் இரும்பு, குதிரை பற்றிய இரண்டையும் அறிந்திருக்கவில்லை. ஸோ சரிதான். அடுத்து பார்த்திங்கன்னா சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினார்கள். அதுவும் மிகச்சரியானது. ஆன்சர் சி. 2 கூற்றுமே சரியானது தான். அடுத்து பார்த்திங்கன்னா முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது? இது கூட ரிப்பீட்டட் கொஷின் தான். புரியுதுங்களா? முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டதுன்னா சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. சுமேரியர்கள் தான் முதலில் எழுத்து வடிவத்தை உருவாக்கினார்கள். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு, பரவி இருந்த எல்லை கேட்குறாங்க. சிந்துவெளி நாகரிகம் இருக்கு இல்லையா, அதோட எல்லை பரப்பளவை கேட்குறாங்க. இந்த மீன்ஸ் எந்தெந்த பகுதி வரை இருந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. மேற்கு, கிழக்கு, வடகிழக்கு, தெற்குக்கான நம்ம எல்லை பிரிச்சிருக்காங்க. அந்த எல்லை பார்த்திங்கன்னா தெற்கில் மகாராஷ்டிரா வரை சரி தான், வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரை கரெக்டு தான், கிழக்கில் பார்த்திங்கன்னா காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு வரை அதுவும் சரி, மேற்கில் பலுசிஸ்தான், மக்ரான் கடற்கரை வரை. ஸோ கொடுத்துருக்க எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே சரியாக இருக்குது. ஆன்சர் சி. அனைத்தும் சரி. திரும்ப பாருங்கள். இந்த கொஷின் முக்கியமான கொஷின். நம்மளுக்கு மேட்ச் த ஃபாலோயிங்கில் வரலாம், அல்லது ஸ்டேட்மெண்ட்டில் எப்படி வேணாலும் கேட்கலாம். சிந்துவெளி நாகரிகத்தோட பரப்பளவு, பரவி இருந்த எல்லை கேட்குறாங்க. மேற்கில் பலுசிஸ்தான் மாகாணம், மக்ரான், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். பலுசிஸ்தான் மாகாணம் மக்ரான் கடற்கரை வரை பரவி இருந்துச்சு. கிழக்கை பொறுத்தளவில் கீக்கான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கிழக்கு பொறுத்தளவில் கீக்கான்னு ஞாபகம் வச்சுக்கலாம். காகர் ஹாக்ரா நதி பள்ளத்தாக்கு, மேற்கில் பலுசிஸ்தான் மக்ரான் கடற்கரை, கிழக்கில் காகர் ஹாக்ரா பள்ளத்தாக்கு, வடகிழக்கு பொறுத்தளவில் ஆப்கானிஸ்தான், அது ஒரு கண்ட்ரி, நம்ம தனியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வடகிழக்கு ஆப்கானிஸ்தான். தெற்கில் நம்ம இந்தியாவுக்கு வந்துடுது மகாராஷ்டிரா. தெற்கில் இந்தியா, மகாராஷ்டிரா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் சிந்து சமவெளி நாகரிகத்தோட எல்லை பரப்பாக இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 20 கொஷின் பார்த்துருக்கோம். இந்த 20 கொஷினில் நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்க வீடியோஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் பேசியிருப்போம். இதை தாண்டி இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பாக்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அப்படியே பாக்ஸாகவே உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் புக் பேக் ஆன்சர்ஸும் இதே பிடிஎஃப்பில் உங்களுக்கு கீழே இருக்கும். இன்னொரு வீடியோ, தட் மீன்ஸ் 5th வீடியோவில் நம்ம பேலன்ஸ் இருக்க பாக்ஸ் இன்ஃபர்மேஷனையும் அதை சார்ந்த புக் பேக்கையும் ஃபுல்லாக நம்ம கிளியராக பார்த்து முடிச்சுட்டு அந்த 5th வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இதை பிடிஎஃப் வழியிலையும் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நீங்கள் அந்த 5th வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அதில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அகைன் சொல்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க 3 வீடியோவும் பார்த்துட்டு இதுவும் பார்த்துட்டு அடுத்து நம்ம போட போகிற 5th வீடியோவும் பார்த்தீங்கன்னா மொத்தமாக டோட்டலாக இந்த லெசன் 5 வீடியோ தான். 5 வீடியோவில் நீங்கள் கிளியர் கட்டாக நான் லைன் பை லைன் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு கிடச்சிரும். வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு தடவை புக்கை ரீட் பண்ணிங்கன்னா போதுமானதாக அனைத்து தகவலுமே உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் எளிமையாக படிச்சிடலாம். ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அண்ட் லைன் பை லைன் வந்து நம்ம ஜிஎஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான வடிவில் நீங்கள் படித்து நீங்கள் எக்ஸாம்ஸில் வந்து ஈஸியாக ஃபேஸ் பண்ணுறதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.